டேய் மச்சான், வாடா நல்லவனே. இன்னும் இவ்வளவு தூரம்? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டேவா? அப்படின்னா? டேய் பைத்தியமாடா நீ. சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட கரெக்டா சொல்லும் ஆகஸ்ட் 15னா இண்டிபெண்டன்ஸ் டேன்ட்டுன்னு. 1947, அதாவது 1947 அன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சதுடா. இன்னியோட 80 வருஷம் ஆகுது. வா மச்சான், ஜாலியா கொண்டாடுவோம். கரெக்டு தான் மச்சான். ஆகஸ்ட் 15, 1947 தான் சுதந்திரம் கிடைச்சது. ஆனா இப்ப சுதந்திரமா இருக்குமான்னு கேட்டா இல்ல. என்னைக்கு ஒரு பொண்ணு 12 மணி ராத்திரிக்கு இந்தியால பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே இல்லாம வீட்டுக்கு நடந்து சேஃப்டியா போறாங்களோ அன்னைக்கு தான் முழு சுதந்திரம். தன் தாய் நாட்டுக்காக உயிரை பணைய வச்சு எல்லையில நின்று ராணுவ வீரர்கள் சண்டை போடுறாங்க. நம்ம நிம்மதியா தூங்குறோம். அதே ராணுவரோட வீட்டுல பணமோ நகையோ திருடு போகுது. இது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் முழு சுதந்திரம். ஒரு காவல் அதிகாரி தன்னோட வேலையில லஞ்சம் வாங்காம நேர்மையா வேலை பார்த்தா பொலிட்டிக்கல் பிரஷர்னால எவ்வளவு டிரான்ஸ்பர் வாங்குறாங்க தெரியுமா இந்தியால? இது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் முழு சுதந்திரம். 2 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் இந்தியால நிமிஷத்துக்கு ஒருத்தர் பாலியல் வன்கொடுமையால ஆளாக்கப்படுறாங்க. இந்த நிலைமை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் முழு சுதந்திரம். கடந்த 10 வருஷத்துல மட்டுமே தமிழ்நாட்டுல எத்தனை மலைகள் காணாம போயிருக்கு தெரியுமா? இயற்கை வளங்களை காக்கணும், அழிக்க கூடாது. இந்த நிலைமை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் முழு சுதந்திரம். தாய்மார்களின் தாலி அறக்கிற சரக்கு பாட்டில் ஏசி ரூம்ல இப்போ ஆன்லைன்லயுமே வந்துச்சு. ஆனா விவசாயி உற்பத்தி பண்ற அரிசி பாழடைஞ்ச குடோன்ல. இந்த நிலைமை தமிழ்நாட்டுல இந்தியால என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் முழு சுதந்திரம். எந்த வருஷம் விவசாயி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணாம போராட்டத்தில் ஈடுபடாம நெல் அறுவடை பண்றாங்களோ அந்த வருஷம் தான் முழு சுதந்திரம். இன்னைக்கு நீ குடிக்கிற தண்ணி தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு நீ சுவாசிக்கிற காத்து தனியார் மயமாக்கப்படும். இந்த நிலைமை இந்தியால எப்ப மாறுதோ அப்பதான் முழு சுதந்திரம். நல்லா தெரிஞ்சுக்க. இன்னும் 10 வருஷத்துல ஏரியும் குளமும் மலைகளும் எத்தனை காணாம போகுதுன்னு மட்டும் பார். இதெல்லாம் நடக்காம இருக்கட்டும். அப்ப சுதந்திர தினத்தை நான் கொண்டாடுறேன். இப்ப சொல்லு, இது சுதந்திரமா?